இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் காலம் எடுக்காமல் நடக்காது. மாற்றங்கள் எதுவுமே என்ன செய்யாது, காலம் எடுக்காமல் நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மாற்றமாக இருந்தாலும் நாளை மாற வேண்டும் அப்படின்னு நினைச்சு யாராவது மாற நினைச்சோம்னா நம்ம ஒரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழு குடும்பமும் நாளையிலிருந்து ஒழுக்கமாக இருக்கணும் என்று ஒரு தந்தை கூப்பிட்டு இன்ஷா அல்லாஹ் இப்படித்தான் இருக்கணும் சட்டம் போட்டான்னு வைங்களேன், நடக்காது. மாற்றம்லாம் ஒரு நாள் என்ன செய்யாது, நடக்கவே செய்யாது. சந்தோஷமாக வேணுமெண்டா இருக்கும் மனதுக்கு நம்ம மாறிவிட்டோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். நீங்க பாருங்க, சிலர் திருந்தி பள்ளிக்கு வந்து கேட்டிருப்பாங்க, 1 மாதம் 1.5 மாதம் இந்த டெய்லி பள்ளிக்கு போறானே அவன் பிந்தியா போயிடுவான் பள்ளிக்கு. அவன் கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு முன்சப்பில் போய் நின்றுவாங்க மாறி. ஆனா அது 1 மாசம் தான். அந்த 1 மாதத்துக்கு பிறகு பள்ளியை விட்டு அந்த ஏரியால என்ன செய்ய மாட்டான், இருக்கிற அளவுக்கு மாறுது. அது என்னது, நீங்க நினைக்க வேண்டாம், மாற்றம் என்பது அந்த கேஸாக வருகின்ற ஒரு விஷயம் இல்ல, ஆர்வத்தில் வரும் சில விஷயங்கள். ஆனா அது 1 மாதத்தோடு 1.5 மாதத்தோடு என்ன செஞ்சிடும், போய்விடும். 1 மாதம் 1.5 மாதங்களோடு போய்விடும். மாற்றம் அப்படி அல்ல, நீங்க அவதானிக்கலாம். பல வருடங்களாக அந்த மாற்றத்தை என்ன செய்யலாம், அவதானிக்கலாம். மாற்றம் எல்லாம் 1-2 நாட்களில் வரும்னு நினைக்க வேண்டாம். சிறை கைதிகள் எடுத்து பாருங்க, போகிற நேரத்தில், சிறைக்கு போகிற நேரத்தில் அவனுடைய 1 நிமிடமும் என்ன செய்யும், இது என்ன வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஆனா அங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நான் எங்க ஒரு 25 வருஷமா இருக்கிறேன், எத்தனை 25 வருஷமா இருக்கிறேன். அது அநியாயமாக இருப்பவர்கள் நான் இங்க சொல்லவில்லை. இந்த குற்றம் செஞ்சுட்டு உள்ளுக்கு போறான்ல, அந்த மாதிரி மோசமான அதாவது தூள் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு உள்ளுக்கு போறானே, அவங்கள பெருமையா பேசிக்கிறான். நான் 25 வருஷமா இருக்கிறேன், இன்னொரு 5 வருஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும். 5 வருஷத்துல முடிய மாட்டேன் எப்படி சொல்றான், இன்னொரு 5 வருஷத்துல எல்லாம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அவனுக்கே அந்த 5 வருஷம் சின்னதாயிடுச்சு. எதனால, இந்த 25 வருஷம் மாற்றம் என்ற சிந்தனை அவனுக்கு கொடுத்தான். ஆனா அவனுக்கு ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்தது, மிக பாரமா இருந்தது. முதலாக ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பார்களை பிள்ளைகளை, அவன் முதல் நாள் எப்படி அழுவான், அவன்கிட்ட அள்ளுக்கை அவன் இனி இவன் படிக்க மாட்டான், வாப்பா சொல்லிடு இவன் படிப்பானா, இவன் போக மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த ஒரு நாள் வச்சு முடிவு எடுப்பாரு. 2ஆம் நாள் கொண்டு போய் விடுவாரு, 3ஆம் நாள் கொண்டு போய் விடுவாரு, 4, 5, 6ஆவது நாள் இவர் போய் தேடி கண்டிப்பார். அவன் வரும் வரைக்கும் அவன் வரமாட்டான். மாற்றம் உலகத்துல எந்த நீங்க நல்லது கெட்டது எந்த மாற்றமாக இருந்தாலும் காலம் எடுக்கும். காலம் எடுக்காம மட்டும் இந்த சமுதாயம் மாறணும், நாம் மாறணும், உலகம் மாறணும் நினைச்சுன்னு வைங்களே, நடக்கவே செய்யாது. அப்ப மாற்றத்துக்கு காலம் வேண்டும், முயற்சி வேண்டும். இந்த நாங்களாம் விரும்புகிற மாற்றம் என்ன தெரியுமா, கால முயற்சி, அது எதுவுமே இருக்கப்படாது. சுபகுடைய அதான் கேட்டவுடன் அப்படியே நம்ம பறந்து போய் முன்சப்புல நிற்கிற மாதிரியான ஒரு முயற்சி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு சுபோது இருந்தது, என்ன ஒரு இதாக இருந்தது அப்படி என்று. அல்லது நம்ம முழிச்சிருக்கணும். சில இடங்களில் தர்பியா நிகழ்ச்சி நடத்துவாங்க, முழு இரவு தர்பியா நிகழ்ச்சி. அது என்னத்துக்காக வேண்டாம், அமல்களை ஊக்குவிப்பதற்காக அப்படின்னு சொல்லி அன்றைக்கு 3 மணிக்கு எழுப்ப விட்டு வித்திரு தொழுவிப்பாங்க. வித்திரு தொழுகை நடக்கும், அதுக்கார்கள் நடக்கும், குர்ஆன் ஓதுவார்கள், சுபஹ் ஜமாத்தோடு தொழுவார்கள். இது பயிற்சி இல்லை, பள்ளியிலிருந்து தொலைத்தான் செய்வான். அவன் பள்ளியில் இருக்கிறான், எதுக்காக தொழுவான், வெட்கத்துக்காக தொலைத்தான் செய்வான். இதே தர்பியால் உள்ளவன் அடுத்த வீட்டில் பக்கத்தில் இருப்பான், ஆனால் என்ன நடக்கும், பள்ளிக்கு வர மாட்டான். எனவே தர்பியா பயிற்சி என்பதெல்லாம் இந்த 1 நாள் 2 நாளில் என்ன செய்யாது, எதுவும் சரி வராது. முதல் அம்சம் முயற்சி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 2வது அம்சம் மாற்றத்திற்கு காலம் எடுக்கும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 இல்லாமல் இந்த உலகத்தில் அல்லாஹ் எதனையும் வைக்கவில்லை. கெட்ட மாற்றமாக இருந்தாலும் நல்ல மாற்றமாக இருந்தாலும், கெட்டதற்கான முயற்சியாக இருந்தாலும் நல்லதற்கான முயற்சியாக இருந்தாலும், இந்த 2ம் இல்லாமல் எதுவும் நடக்கும் என்று யாராவது நினைச்சேன்னு சொன்னா எந்த பயான் கேட்டாலும் பிரயோசனம் இல்லை, எந்த நூல்களை படித்தாலும் பிரயோசனம் இல்லை, எந்த வழிகாட்டுகளை படித்தாலும் பிரயோசனம் இல்லை. இந்த 2 நம்மகிட்ட வரவில்லை என்று சொன்னார். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கு ஒரு ரஹ்மத்து வைத்திருக்கிறான். அது என்ன தெரியுமா, இப்ப நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி, இப்போ உலகியல் ரீதியாக முயற்சி எடுத்தோம்னா நாங்களே எங்களை தூண்டுபட்டு முயற்சி எடுப்போம். ஆனா மார்க்க ரீதியான முயற்சி நம்ம முழுமையாக எடுத்தாலும் இன்னொருவர் இருப்பார், யாரு, ஷைத்தான். அவன் விட மாட்டான், அவன் ஏதாவது வேறு விஷயங்களை செய்து கொண்டே இருப்பான். என்பதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிடமிருந்து அரைவாசி முயற்சியை தான் எதிர்பார்க்கிறான். மற்ற 50% அவனது கருணை இருக்கும், மற்ற 50% அவனது கருணை இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல அதை வாக்களிக்கிறான், அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. எங்களது பாதைகளில் யார் போராடுகிறார்களோ, முயற்சி எடுக்கிறார்களோ, அவர்களுக்கு எமது பாதைகளை எல்லாம் நாம் திறந்து விடுவோம். வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகிறாரோ அவருக்கு வேறு யாரும் தேவை கிடையாது, அவன் போதுமானவன். இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா.
யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவரது காரியங்களில் அல்லாஹ் இலகுவை ஆக்குவான், லேசாக்கிடுவான். அல்லாஹு தாலா லேசாக்கி விடுவான். அப்ப நம்ம வந்து சைத்தானோட போராட வேண்டியவர் அந்த 50% முயற்சியை கொடுத்தோம் என்றால் மற்ற 50 இறைவன் என்ன செய்வான், நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடுவான். அப்படி என்றால் எங்களோட தோல்விக்கான பெருவாரியான காரணம் நாங்க தான். 50% முயற்சி கூட நம்மளுக்கு என்னது இல்லை என்பது அர்த்தம். 50% முயற்சி கூட இல்லை என்பது அர்த்தம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி நாம் உணர வேண்டிய மிக முக்கியமான பகுதி. பாவங்கள் சம்பந்தமாக அதை விடுவதற்காக போராடக்கூடிய இளைஞர்கள் சகோதரர்கள் யாராக இருந்தாலும், அதே போன்று நன்மைகள் செய்ய வேண்டும், கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக போராடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த 2 பகுதியை மறந்துடக்கூடாது. இந்த 2 பகுதியை மறந்து விடவும் கூடாது. அதே நேரம் மூன்றாவது ஒரு விஷயம் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். மாற்றத்துக்கு பின், ஆனால் மாற்றத்துக்குரிய சொல்றேன், மாற்றத்துக்கு பின்னால் உணர வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? சைத்தான் இப்ப நம்மளை விட்டு ஒதுங்கிட்டான்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. எப்படி நம்ம முயற்சி எடுத்து மாறி இப்ப நம்மளுக்கு எல்லாமே இலகுவாகிவிட்டது, வணக்க வழிபாடுகள் இலகுவாகிவிட்டன, பாவங்களை விடுவது இலகுவாகிவிட்டன, சும்மா ஈஸியா நினைக்கிறோம். இதையா நம்ம பெருசா நினைச்சிருந்தேன், இப்ப சிம்பிளா விட்டு விட்டு போகிறேனே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வைங்க. நீங்க நினைச்சிடக்கூடாது நாங்க வந்து இப்ப சைத்தான் எனக்கு கிட்டே வர மாட்டோம், உமர் ரதியுல்லாஹு அவங்க மாதிரி நினைச்சிடக்கூடாது. எனது வேறு பாதையால் சைத்தான் போய் விடுகிறான்னு வருதே, அது மாதிரி நம்மளுக்கு கிட்ட நம்ம வேறு பாதையாலாம் சைத்தான் போறான் போலைக்குது அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு நாள் அப்படி சைத்தான் இருக்க மாட்டான். சைத்தான் என்ன செய்வான்டா, சந்தர்ப்பம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். என்ன செய்வான்? சந்தர்ப்பம். என்ன சந்தர்ப்பம்? உங்கள் கடந்த கால பாவங்களை அழகாக கொண்டு வந்து காட்டுவதற்கு பொருத்தமான நேரம் என்னன்னு தேடிக்கிட்டு இருப்பான். அதே போல இந்த செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை மிக ஹார்டாக காட்டுவதற்கான ஒரு நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். உங்களை உங்களோட பெருமை மூலம் உங்களை உயர்த்தி எல்லாத்தையும் அழிச்சு விடுவதற்கான காலத்தை என்ன செய்வான்? எதிர்பார்த்து கொண்டிருப்பான். ஷைத்தான் இதை கடைசி நிமிஷம் வரைக்கும் எதிர்பார்ப்பான். இன்றைக்கு நாங்கள் சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம், கடந்த காலங்களில் இளம் வயதுகள்லாம் நல்ல வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் செய்தவர்கள் 20-25 வருடங்களுக்கு பின்னால் 60 வயது 65 வயசுல இருப்பாங்க. இளைஞர்களுக்கு உபதேசம் பண்ற நேரத்தில் தங்களுடைய இளமை பருவத்தை மறந்து, அவங்க என்ன பாடுபட்டாங்க இடத்தெல்லாம் மறந்து உபதேசம் பண்ணுவார்கள். எப்படி? நீ எல்லாம் என்னடா தொழுவுரை, அட்வைஸ் என்ன தொழுவுரை, நான் அந்த காலத்துல எப்படி தொழுவன் தெரியுமா, சுபஹானல்லாஹ் அப்படி என்று ஒரு தான் தொழுததை தானே வர்ணிச்சு, நான் கஷ்டப்பட்டு தொழுதிருக்கிறேன் அந்த காலத்துல, என்ன ஒரு முன்மாதிரியாக, இது வேற தண்ட தொழுகையை தானே வர்ணிச்சு அப்படி என்ன செய்யறாங்க, முழுமையா சொல்றாங்க. சொல்லி முடிஞ்சா இது என்ன நடக்க சொல்லுங்க பாப்போம். 20-30 வருடமாக பாதுகாத்து வந்த தொழுகையை சைத்தான் எத்தனை வயசுல அடிச்சான்? 65 வயசுல என்ன செஞ்சான்? நீ தொழுதது உலகத்திற்காக சைத்தான் எடுத்துருவான். இது சைத்தான் வந்து சைத்தான் நம்பிக்கை இழக்க மாட்டான். ஏன்? உங்களோட நீங்க சைத்தானோட ஃபேஸ் பண்ற வருடம் 60-70, அவன் ஃபேஸ் பண்ணி கண்டிக்கிற வரும் ஆதம சத்திர காலத்துல இருந்து. அதனால அவன் என்ன செய்ய மாட்டான், அதுல நம்பிக்கை இழக்கவே மாட்டான். இது மாதிரி நீங்கள் பார்க்கலாம். நபித்தோழர்களுடைய வரலாற்றை நீங்கள் கேட்டதாக இருக்கலாம். மிர்சதல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது தலைப்புக்கு எல்லாம் வெளியே நினைக்க வேண்டாம். நீங்க இந்த தலைப்பை புரிந்து கொள்வதற்கும் தலைப்புடைய விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் மிக அடிப்படையான விஷயங்கள்.